அவை எதிர்பார்க்கக்கூடிய முக்கிய உரை, சிறப்புரை. நம்முடைய பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் பாங்கிற்கும் தன்மைக்கும் நம்முடைய ஆயிர வைசியரின் மாண்பிற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய நம்முடைய ஐயா பத்மஸ்ரீ கலைமாமணி டாக்டர் சீர்காழி கோ சிவசிதம்பரம் ஐயா அவர்களை சிறப்பானதொரு சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி வழக்கறிஞர் சத்யவாணி அவர்களே. மங்களகரமான இந்த நல்ல காலை வேளையில் பொள்ளாச்சி ஆயிர வைசிய சங்கம், ஆயிர வைசியர் ட்ரஸ்ட், ஆயிர வைசியர் டிவி 9ஆம் ஆண்டு விழா ஐம்பெரும் விழாவாக சிறப்புற நடத்தி கொண்டிருக்கின்ற பிரமுகர்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏவிசி ஹால் அற்புதமான ஒரு அமைப்போடு ஆயிர வைசியர்கள் நலத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மண்டபத்தில் மாநில தலைவர், தமிழ்நாடு ஆயிர வைசியர் சங்கத்தின் மாநில தலைவர், போற்றுதலுக்குரிய வேந்தர், விநாயகா மிஷன்ஸ் டாக்டர் ஏஎஸ் கணேசன் அவர்களது நல்லாசியோடு பொள்ளாச்சி, கோவை மற்றும் இன்ன பிற சங்கங்களிலிருந்தும் அதனை சார்ந்த துணை சங்கங்களிலிருந்தும் இன்றைய தினம் இந்த அரங்கத்தை வாழ்த்த வந்திருக்கின்ற பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றிய திரு கிருஷ்ணகுமார் அவர்கள், முன்னிலை வகித்த பெரியோர்கள், விழா தலைமை ஏற்று அருமையான சிறப்புரை ஆற்றிய ஃபயர் முத்து ஆர் பழனிசாமி ஐயா அவர்கள், திரு சபரிகிரிவாசன் அவர்கள், பணியாற்றிய நிர்வாகிகளுக்கான பாராட்டினை பெற்றிருக்கின்ற திரு கிருஷ்ணகுமார், திரு கமலக்கண்ணன் அவர்கள், திரு செந்தில் முருகன் அவர்கள் மற்றும் விருது பெற்று அமைந்திருக்கின்ற பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இளைஞர் சங்கம் சார்பாக பொள்ளாச்சி வட்டார அளவில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல் 3 மாணவர்களுக்கான கல்வி ஊக்க பரிசினை பெற வந்திருக்கின்ற அருமை மாணவ கண்மணிகளுக்கும் வணக்கத்தை, வரவேற்பை, வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல நாளிலே புதிய பொறுப்பேற்றிருக்கின்ற பல புதுமைகளை ஆயிர வைசியர்களுக்கு, ஆயிர வைசிய குலமாமணிகளுக்கு, நம் குல இனமாமணிகளுக்கு ஆற்ற பொறுப்பேற்றிருக்கின்ற நால்வரணிக்கு என்னுடைய உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆயிர வைசிய சங்கங்களிலேயே பொள்ளாச்சி சங்கத்துக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு. எதை செய்தாலும் ஒரு புதுமையாக அதை செயல்படுத்துகின்ற செயல்திறனில் ஒரு புதிய முயற்சியாக ஒரு புதுவித வண்ணத்துடன் செய்து வருபவர்கள். ஆயிர வைசியர் டிவி என்கிற ஒரு முனைப்பினை ஊடகத்துறையில் அர்ப்பணித்து, அவங்க என்ன பேர் வேணால் வச்சுருக்கலாம், கமலக்கண்ணன் டிவின்னு வச்சு கமல் டிவின்னு வச்சுருக்கலாம், எப்படி வேணால் வச்சிருக்கலாம். ஆனால் ஆயிர வைசியர் டிவி என்ற ஒரு தொலைக்காட்சியை ஆயிர வைசியர்களுக்காக அந்த ஊடகத்தை அர்ப்பணித்ததை நாம் நன்றியோடு போற்றி பாராட்டாமல் இருக்க முடியாது. நான் நேற்று மதியம் வர இருந்ததை காலையிலேயே வந்து விடுகிறேன் என்று சொன்னதற்கு காரணம், இங்கே பொள்ளாச்சி பக்கம் வந்தால் 2 அருமையான சுவாமி தரிசனங்கள் கிடைக்கும். ஒன்று ஈச்சனாரி விநாயகர் கோயில், ஒன்று 2 நம்மை காத்து ரட்சிக்கின்ற மாசாணியம்மனின் திருவருளை பெற முடியும் என்ற ஒரு காரணத்துக்காக சரி வாங்கன்னு சொல்லி நேற்று ஆயிர வைசியர் தொலைக்காட்சிக்கு ஒரு அற்புதமான ஒரு பேட்டியையும் பதிவு செய்து கொண்டார். காரில் வரும்போதே நாங்கள் ஏதோ பேசிக்கிட்டு வந்தோம், பின்னாடி ஒருத்தர் செல்ஃபோனில் அதை எடுத்துக்கிட்டு வந்தார். அதில் என்ன பேசியிருக்கேன், அது எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும்
புதுமைகளை புகுத்த வேண்டும், அதை சுவைபட செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒருவர் அதில் செயல்படுகின்றார் என்றால், இந்த ஆயிர வைசியர் டிவி விரைவில் ஆயிர வைசியர்கள் மட்டுமல்ல, அதையும் தாண்டி பொதுமக்களால் விரும்பி ஏற்கப்படும். எவ்வாறு ஆயிர வைசிய குலமாமணிகளாகிய நாம் அனைவருக்கும் எல்லா சமூகத்தினரும் போற்றி பாராட்டுகின்ற வகையிலே எல்லா சமுதாயத்தினரும் நம்மவர்களை வாழ்த்துகின்றார்கள், வரவேற்கின்றார்கள். ஏன்னா நம்ம தொழிலில் ஆயிர வைசியர்கள் கடைபிடித்து வருகின்ற தர்மம், அவர்கள் இனத்திற்கே உரித்தான தனிப்பெரும் குணம், பொறுமையாக, கனிவாக, பணிவாக, துணிவாக செயலாற்றுகின்ற திறம், இவை அனைத்தும் ஆயிர வைசிய குலமாமணிகளுக்கு அவர்களுடைய இனத்தின் பெருமையால் மட்டுமல்ல, அவர்கள் வளர்ப்பு முறையால் மட்டுமல்ல, அவர்கள் வாழ்நாள் முறையாக அது கற்பிக்கப்பட்டு இருக்கின்ற காரணத்தால் எங்கே பார்த்தீங்கன்னாலும் சரி, ஆயிர வைசியர்கள் என்றால் அவர்கள் தனித்துவத்துடன் இயங்குபவர்கள், தனித்தன்மையோடு தன்மையாக அனைவரிடமும் பழகுபவர்கள் என்ற எண்ணத்தை தான் அத்துணை துறைகளில் சார்ந்திருக்கின்ற அன்பர்கள் அனைவரும் ஒரு சேர பெற்றிருக்கின்றார்கள். அதில் ஒரு குணம் வள்ளல் குணம். மேடையில் வள்ளல் தன்மையோடு தன்னை நிரூபித்து கொண்டிருக்கின்ற ஆயிர வைசிய சங்கத்தின் மேனாள்னு சொல்லமா, சரி, நெருஞ்சிப்பேட்டை மெட்ராஸ் ட்ரஸ்டி இவர் தாங்க, நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். அவர் என்ன பண்ணாலும் அவர் நெருஞ்சிப்பேட்டை ட்ரஸ்டி தான், சென்னை மாவட்ட ட்ரஸ்டி தான். போற்றுதலுக்குரிய அசோக்குமார் ஐயா அவர்கள் ஒரு இங்கே அப்படி ரொம்ப சாதுவாக உட்காந்துருக்கார். ஒரு பெரிய மாவீரன். அந்த குடும்பம் திராவிட பாரம்பரியத்தில் வந்த பெரியவர்களை எல்லாம் சந்தித்த பாரம்பரியம் உள்ளவர்கள். இப்போ இதுக்கு முன்னர் ஒரு கூட்டத்தில் சந்தித்தோம்னு சொன்னாரே, அது என்ன கூட்டம்னா, தயாநிதி மாறன் அவர்கள் வாக்குகளை வேண்டி அந்த பகுதிக்கு வந்தபொழுது, சென்னையில் நம்மவர்கள் அதிகம் இருந்த ஒரு பகுதிக்கு அவர் வந்தபோது, ஐயா அவர்கள் ஏற்பாட்டில் ஆயிர வைசியர்கள் அனைவரும் அங்கு அந்த மண்டபத்தில், அதுவும் ஆயிர வைசிய சங்க மண்டபம்தான், பேரி செட்டியார்கள் மண்டபத்தில் சேர்ந்து உட்கார்ந்திருந்தோம். அப்பொழுது துணிவோடு ஒரு குரலை எழுப்பினார். எங்கள் இனத்திலிருந்து தமிழுக்கும் தமிழிசைக்கும் அத்துணை பேருக்கும் பேதம் இல்லாமல் சமுதாயத்திற்காக ஒரு இசைக்கலைஞரை நாங்கள் அர்ப்பணித்திருக்கின்றோம். அவர் தமிழுக்காக பாடுபட்டிருக்கின்றார். கர்நாடக சங்கீதம், சினிமா, தத்துவ பாடல்கள், தனிப்பாடல்கள், பக்தி பாடல்கள் என்று உலகத்தோர் அனைவரும் போற்றும்படி ஒரு பணியை சார்ந்திருக்கின்ற டாக்டர் பத்மஸ்ரீ கலைமாமணி இசை பேரறிஞர் இசை மேதை சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் என்கிற அறிஞருக்கு நீங்கள் மணிமண்டபம் ஏன் நாட்டவில்லை, சிலை ஏன் அமைக்கவில்லை என்பதை உரத்த குரலில் அவர் சொல்லி, அவர்கள் அதில் அகமகிழ்ந்து நிச்சயம் அதற்குண்டான வேலைகளை நாங்கள் பார்க்கின்றோம் என்ற உறுதியை வாங்கியவர் நமது அசோக்குமார் ஐயா அவர்கள். நல்லார் எங்கிருந்தாலும் நல்லார் தான். அவர் சென்னையில் இருந்தாலும் வள்ளல் தான், இங்கேயும் பொள்ளாச்சியிலையும் அள்ளி கொடுத்திருக்கின்ற வள்ளல். ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு ₹1,00,000 கொடுப்பது என்பது அரிதான காரியம் அல்ல. அதை செயல்படுத்துகின்ற நல்ல கரங்கள் இருப்பதால் அள்ளி வழங்குகின்றார். நமது உதயகிருஷ்ணா ஐயா அவர்கள், ஜெகநாதன் ஐயா அவர்கள் இப்பொழுது பேசும்போது சொல்லிக் கொண்டிருந்தார், அரிசியை ஆண்டவன் என் கையில் கொடுக்கின்றான், அது கை ரொம்பிடுச்சு, அடுத்த கை ஆண்டவன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும்னா இதை நான் அடுத்தவங்களுக்கு கொடுத்தா தான் எனக்கு அது கிடைக்கும்னாரு. அப்படி அள்ளி கொடுப்பதை மற்றவங்கெல்லாம், இப்போ நான்லாம் ஒரு சிறிய டாக்டர்ஸ், ஒரு மருத்துவ தொழில் செய்து மாத சம்பளம் வாங்கியவன், இசைத்துறையில் என்னுடைய சிறிய பணியை ஆற்றி வருபவன், ஏதோ கொஞ்சம் மருந்து எழுதுவேன், ஏதோ சின்னதாக 2-3 பாட்டு பாடுவேன். இப்படி இருப்பவர்கள் நாங்கள் கிள்ளி கொடுக்கலாம். ஆனால் அள்ளி கொடுக்கின்ற பெரியவர்கள் அமைந்திருக்கின்ற இந்த அருண்சபையில் இன்றைக்கி ஒரு இளம் கலைஞரை நம்ம பார்த்தோம். முத்துப்பாணியப்பன் ஐயா அவர்கள் நம்ம ஊடகத்தில் ஆயிர வைசியர் குரூப்பில் வாட்ஸ்அப்பில் அவருடைய
பணி வந்து அளப்பரிய பணியை ஆற்றி வருபவர். சில நேரம் பயமாக இருக்கும், என்ன காலங்கத்தால் பயமுறுத்துறாருன்னு. ஆனால் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, அந்த அக்கறையோடு இந்த பணியை ஆற்றி வருகின்ற நம் குலமாமணியை நாம் போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும். இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு கமலக்கண்ணன் அவர்கள் 9 ஆண்டுகளாக என்னை அழைத்து கொண்டிருந்தார். 9 ஆண்டுகளாக அவர் அழைச்சார் அப்படிங்கிறத விட 9 ஆண்டுகளும் ஆண்டவன் வந்து என்னை பிஸியாக வச்சுக்கிட்டு இருந்தான். நான் இவங்க கூப்பிட்ற நாளில் அது ஆடி மாதமாக இருக்கின்ற காரணத்தால் அம்மன் கோயிலில் பாடணுங்கிற கடப்பாடு இருக்கும். ஆனால் செல்கின்ற இடத்தில் எல்லாம் ஆயிர வைசிய குலமாமணிகள் என்னுடைய நிகழ்ச்சிகளாகட்டும், நான் பணி செய்கிற இடத்திலாகட்டும், நான் பணிக்காக செல்கின்ற அலுவலகங்களாகட்டும், ஆயிர வைசிய குலமாமணிகள் பெருந்திரளாக இருந்து ஆதரவை நல்குகிறார்கள், அன்பை பொழிகிறார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். செக்ரட்டேரியட்டில் நான் வடபழனி ஆண்டவர் ஆலய மற்றும் மயிலை கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் ஆலய அறங்காவலர் குழு தலைவராக பணியாற்றிய காலங்களிலும் சரி, மருத்துவ புலத்திலே டீனாக பணிபுரிந்து இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கிறேன். மருத்துவனாக பணிபுரிந்த காலத்திலும் சரி, அரசாங்க ஆணைகள் பெறுவதற்காக செக்ரட்டேரியட்டுக்கு போவோம், தலைமைச் செயலகத்துக்கு. ரொம்ப பாடுபட்டு அந்த பேப்பரை கொண்டு போய் கொடுத்து, இந்த டேபிளில் கொடுன்னு, அந்த டேபிளில் கொடுங்க சார், நீங்கள் அவரை பாருங்கள் சார், ஜெயை பாருங்கள், ஜேசி பாருங்கள், இப்படி அத்தனை பேரையும் பார்த்த பிறகு ஆணை வந்து சேரும். ஆனால் கனிவோடு வாங்கி கொள்வார்கள். தெரிந்த முகம், அறிமுகமான முகம் என்பதால் கனிவோடு பரிசீலிக்கிறோம் என்று சொல்வார்கள். பிறகு அதை ஆர்டரை வாங்கிக்கிட்டு ஒரு கும்பிடு போட்டு வந்து வண்டியில் ஏறும் பொழுது ஒரு 15-20 பேர் வந்து காரை சுற்றி வந்து நிற்பாங்க. என்னவோ ஏதோன்னு சொல்லிட்டு கண்ணாடி இருக்கனா, சார் நான் நம்பளவன் தான் சார், நான் வந்து ஆயிர வைசியர் தான் அப்படின்னு நடிவுபடுத்திக்குவாங்க. ஏங்க இத்தனை பேர் இருக்கீங்களே, என்னை இத்தனை தடவை அலைய விட்டுருக்கலாமா? நீங்கள் ஒரு லெட்டரை கொடுத்துட்டு வந்தோடனே மீதியெல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் இத்தனை தேதி வந்து வாங்கிக்கிங்கன்ற மாதிரி இருக்க வேணாமா என்ற ஒரு ஆதங்கத்தை நான் அவர்களிடம் வெளிப்படுத்தி இருக்கின்றேன். அது ஒரு காலகட்டம். இன்று காலமும் சூழலும் மாறி வந்திருக்கிறது. நாமெல்லாம் செல்ஃபோன் யுகத்தில் இருக்கோம், வாட்ஸ்அப் யுகத்தில் இருக்கோம், ஃபேஸ்புக்கில் இருக்கோம். இப்படி அனைத்து பரிமாணங்கள்லேயும் சோஷியல் மீடியா வளர வளர சங்கமும் சங்கத்தின் செயல்பாடும் அத்துடன் சேர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாமும் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். வளருகின்ற இளம் தலைமுறையினர் ஒரு புதிய நோக்கத்துடன், ஒரு புதுமையுடன் செயல்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இருக்கின்றார்கள். இப்போ முத்துப்பழனியப்பன் ஐயாவுடைய பேரன் சார், ஏன்னா அவரே வந்து இளைஞர் மாதிரி இருக்கார். அவருடைய பேரை வந்து செவப்பின்ற படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த ஷார்ட்ஸு, அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அது ஒரு திறமையான இயக்குனர் அதன் பின் இருந்து இயக்கி இருக்கிறார் என்பது ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயமாக இருந்தாலும், அந்த குழந்தைக்கு உள் இருக்கின்ற அந்த உணர்வு எத்தகைய உணர்வு என்பதை, அந்த நடிப்பு திறனை நம் பாராட்டு மொழிகளால் பாராட்டாமல் இருக்க முடியாது. அவ்வளவு சிறப்பாக மிகுந்த ஒரு நாய்க்குட்டியை தடவி கொடுத்தா அது வாலாட்டிக்கிட்டு போவோம். கோழி குஞ்செல்லாம் அப்படி வசப்படுத்தி நடிக்க வைக்க முடியாது. இந்த குழந்தையின் கையில் கோழியும் நடித்திருக்கிறது. கோழியோடு சேர்ந்து அற்புதமாக இந்த தம்பி நடித்ததை பார்த்து வியந்து போனோம். அப்படி குழந்தை பருவத்திலேயே கலை, இப்போ நம்ம ஆயிர வைசியர் குலத்துக்கு அவர் ஒரு கமலாசன். அதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். தம்பி இன்றைய தினம் காலையில் என்னிடம் ஆசி பெற்ற போது நான் சொன்னேன், வாழ்த்து பெற்ற போது சொன்னேன், நடிப்பில் எந்த அளவு இருக்கீங்களோ அதை போல் படிப்புலேயும் நீங்கள் இன்னும் சிறந்து விளங்கணும், போட்டி போட்டு படித்து வரணும் என்று அவரிடம் என்னுடைய ஆசையை தெரிவித்தேன். இது வந்து எனக்கு புதுசாக வந்தது கிடையாது. எனக்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன கருத்து. நான் ஒரு இறைவணக்கம் பாட 6ஆம் வகுப்பு மாணவனாக சென்று பாடிய பொழுது பத்திரிகையாளர்கள் பாரத் விருது பெற்றதற்காக பத்திரிகையாளர்கள் நடத்திய பாராட்டு.
அதில் இறைவனுக்கு பாடுவதற்கு என்னை அழைத்து கொண்டு சென்றார்கள். அப்போ எம்ஜிஆர் சொன்ன கருத்து இது. அதை தம்பியிடம் சொல்லியிருக்கின்றேன், அவரும் பின்பற்றுவார் என்று கருதுகிறேன். இந்த ஒரு நல்ல சமயத்தில் விருதுகள்லாம் வழங்கி போற்றுதலுக்குரிய விநாயகா மிஷன்ஸ் வள்ளல் சண்முக சுந்தரனார் ஐயா அவர்களுடைய கல்வி வள்ளலுடைய பெயரால் உள்ள விருதினை அருமை அண்ணன் வள்ளல் ஜெகநாதன் ஐயா அவர்கள் வாங்குவதாக இருந்தது. அவருடைய சகோதரர் மகன் அவர்கள் வந்து பெற்றிருக்கின்றார்கள். ஒரு நல்ல ஒரு தருணத்தில் எத்தனை பேர் பாராட்டலாம், யார் வேணால் பாராட்டலாம் உலகத்தில். ஆனால் ஒரு வீட்டுக்கு ஓடி வந்து அம்மா கிட்டக்கு அப்பா கிட்டக்கு வந்து நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்லும் பொழுது அவங்க அரவணைச்சி பாராட்டுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஈடு என கிடையவே கிடையாது. அதை போன்ற பாராட்டுத்தான் ஆயிர வைசியர்கள் இன்று உங்கள் குழந்தைக்கு நீங்கள் அளிக்கின்ற பாராட்டு என்பதை தெரிவித்து கொண்டு சமுதாய பேரொளி கண்ணகி விருதினை அளித்திருக்கின்றார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் காலத்தில் சென்னை மெரினா கடற்கரையில் கண்ணகிக்கு சிலை நாட்டிய போது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக பணிபுரிந்த காலம் அது. அப்போ ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு சிலைக்கு இறை வணக்கம் தமிழ் வணக்கம் பாடுவதற்காக அழைத்திருந்தார்கள். அப்போ கண்ணகி சிலைக்கு வந்து இசைமணி டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் போட்டு டிக் பண்ணவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருக்கு தெரியும் காரைக்கால் அம்மையார் பிறந்த இனம் நமது ஆயிர வைசிய இனம், கண்ணகி மலர்ந்த இனம் நமக்கு சொந்தமான ஆயிர வைசிய இனம். இப்போ உலகம் ஃபுல்லாக நீங்கள் கருதுனீங்கன்னா பல பேர் வைசியர்கள் முன்னணியில் இருக்கின்றார்கள். மகாத்மா காந்தியை எங்காளுன்னு சொல்லி பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய வைசிய இனத்தை சார்ந்தவர்கள் நாம் என்று பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். அதை போல் இன்றைக்கி பாரத பிரதமர் மோடியும் குஜராத்தில் அவர் யாருக்கு டேடியோ இன்னும் தெரியாது, நமக்கு மோடிஜியும் வந்து நம்ம இனம் என்று சொல்லி பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். வைசிய இனத்தின் பெருமை அது. ஆயிர வைசியர்கள் காந்தியின் சகிப்புத்தன்மையையும் மகாத்மா காந்தி அளித்த சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் அகிம்சையையும் அவர் நமக்காக விட்டு சென்ற சொத்தாக நாம் கருதி கொண்டு செயல்படுகின்றவர்கள். பொறுமை, சாந்தம், நிதானம், அமைதி என்று அத்துணை நற்பண்புகளையும் நம்மை பார்த்து ஆயிர வைசிய இனத்தை சார்ந்தவர்களை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்கின்ற வகையிலே நமது இனத்தின் பெருமை உயர்ந்திருக்கின்றது. இதில் சமுதாய பேரொளி கண்ணகி விருது என்பது கண்ணகி சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடையவர். தமிழ் உலகத்திற்கு, கலை உலகத்திற்கு ஒரு சான்றாக 4ஆம் நூற்றாண்டில் இளங்கோவடிகளால் வடிக்கப்பட்ட காவியம் சிலப்பதிகாரம். அதில் சொல்லப்படாத விஷயமே கிடையாது. அத்துணை ஒரு கலை தொடர்பான அத்துணை விஷயங்கள், கலை ஆடலரசிகள் அணிகின்ற ஆபரணங்கள்லேருந்து, முக அமைப்பிலிருந்து, நாட்டிய நுட்பங்கள்லேருந்து, இசை நுட்பங்கள்லேருந்து, பண்டைய தமிழர்கள் கிராமிய இசை எப்படி பாடினாங்கன்றதுலேருந்து, ஒரு மேடையின் அளவு எப்படி இருக்க வேண்டும், அதில் கலைஞர்கள் எங்கெங்கே உட்கார வேண்டும் என்ற அமைப்பிலிருந்து அத்துணையும் சொன்ன ஒரே காப்பியம் சிலப்பதிகாரம். நமது வாழ்நாளில் நம்மால் எவராலும் நம்முடைய பழமையை மறக்கவோ மறுக்கவோ முடியாமல் செய்கின்ற ஒரு பப்ளிஷ்டு டாக்குமெண்ட் சிலப்பதிகாரம். தமிழர்களின் பெருமையை உணர்த்துகின்ற சிலப்பதிகாரம். அத்தகைய சிலப்பதிகாரத்தின் காவிய நாயகி போற்றுதலுக்குரிய நம் வைசிய குல கண்மணி சமுதாய பேரொளி கண்ணகியின் பெயரால் அளிக்கப்பட்டிருக்கின்ற விருதை பணிவோடு மனமாற ஏற்கின்றேன். இதை நான் மட்டுமல்ல, என் குடும்பத்தை சார்ந்த தாய் குலங்களுக்கு மட்டுமல்ல, இங்கு வந்திருக்கின்ற தாய் குலங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்துணை ஆயிர வைசிய தாய்க்குல கண்மணிகளுக்கும் இந்த விருதை உரித்தாக்குகிறேன், சமர்ப்பிக்கிறேன் என்று தெரிவித்துக்கொண்டு, ஐயா பாடல் ஒன்று பாடும்படி
நேர் விருப்பம் என்று ஏற்கனவே சீட்டு வந்துருச்சு. அதை தொடர்ந்து இப்பொழுது நமது கேமரா அன்பர் அவரும் சொல்லியிருக்கின்றார். இவங்கெல்லாம் ரொம்ப உதவி 2 நாளாக இவர் மற்றும் நமது அன்பர் கார்த்திக் ராஜா அவர்கள், திரு கமலக்கண்ணன் அவர்கள். நேற்று நான் ரொம்ப பாடுபட்டு 25 கிலோ வெயிட்டு குறைச்சேன். அதை பொள்ளாச்சியில் 2 நாள் சாப்பாடு போட்டு நம்மளை வெயிட்டை ஏற்றி விட்ருவாங்க போல இருக்குது. அத்தகைய விருந்தோம்பல் பண்பாட்டில் திளைக்கச் செய்த, எங்கு சென்றாலும் உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் பொள்ளாச்சி ஆயிர வைசிய சங்கத்தை சார்ந்தவர்கள், பொள்ளாச்சியை சார்ந்த ஆயிர வைசியர்கள் என்று யாராவது ஒருத்தர் இங்கே இருந்தாவது ஒரு மூலையில் இருந்து, ஆனால் அமைதியாக தான் இருப்பாங்க. முன்னாடி சொல்லிக்கிட்டு ஒன்றும் முன்னாடி வர மாட்டாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, சார் ஞாபகம் இருக்கா சார், என்ன பொள்ளாச்சியில் கோயம்புத்தூரில் பார்த்தோமே. அப்படி பண்பாளர்கள் நிறைந்த பொள்ளாச்சி, அன்பாளர்கள் நிறைந்த பொள்ளாச்சி, ஆயிர வைசிய டிவியை ஆயிர வைசிய குலத்திற்கு அர்ப்பணித்து ஒரே ஒரு வேண்டுகோளை ஆயிர வைசியர் தொலைக்காட்சிக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆயிர வைசிய தொலைக்காட்சிக்கு மற்றும் ஆயிர வைசியர்கள் சார்ந்த யூடியூப் சேனல் அத்தனைக்கும், இப்போ எங்கள் அப்பா பேரில் என்னுடைய மகன் சந்தோஷ் முருகன் அவர்கள் இசைமணி சீர்காழி கோவிந்தராஜன் ஃபேமிலி என்று ஒரு தளத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார். அதில் என்னுடைய தந்தையார் விட்ட மூச்சு காற்றிலிருந்து, அவர் பேசுனதுலேருந்து, பாடலிருந்து என்னென்ன இருக்கோ அத்தனையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வெற்றிகரமாக அது உலகமெங்கும் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆயிர வைசியர் டிவியின் நிகழ்ச்சிகள் ஆயிர வைசிய சங்கத்தை சார்ந்த ஒவ்வொருவரும், என ஒவ்வொருத்தரும் கையில் வந்து செல்ஃபோன் வச்சுருக்கோம், ஒவ்வொருவரும் அதுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களுக்கெல்லாம் அன்போடு தெரிவித்து கொண்டு, இது ஆயிரங்கள் அல்ல மில்லியன்களை கடந்து போகணும். ஆயிர வைசியர்கள் எண்ணிக்கை என்று சொன்னால் இதை எடுத்து பார்த்தா அவங்க பிரமிச்சு போகணும். அத்தகைய அளவில் உங்களுடைய சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் வரும், அதை அழுத்துங்கன்னு சொல்லுவாங்க. அதை இப்போ நான் வேண்டுகோளாக வைத்துக்கொண்டு, தினசரி எல்லா தொலைக்காட்சியிலையும் காலையில் 7:30 மணி வரைக்கும் செய்திகள் வருது. ஆயிர வைசியர்கள் தொடர்பான செய்தியை நீங்கள் 8 மணியிலிருந்து ஒரு அரை மணி நேரம் நல்ல செய்திகளை, ஆயிர வைசியர்கள் தொடர்புள்ள செய்திகளை, இப்போ இவ்வளவு காட்சிப்படுத்தப்பட்ட இந்த கண்காட்சியில் அற்புதமான பொருட்கள் எல்லாம் நம்ம ஆயிர வைசியர்களுடைய சாதனையாக அது மேலே காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவை எல்லாம் உற்சாகப்படுத்தப்பட வேண்டியவை. அவற்றை தயாரித்தவர்களுடைய பேட்டியை போடுற மாதிரி அதுக்கு உண்டான விளம்பரங்களையும் நீங்கள் இடையிடையே வைத்து, செய்தியை 8 மணிக்கு வைத்து அனைவரும், அனைத்து குடும்பங்களும், அனைத்து ஆயிர வைசிய குடும்பங்களும் அதை வந்து பார்க்கணும். 8 மணிக்கு அவங்க செல்ஃபோனில் 8 மணிக்கு ஏதாவது நியூஸ் இருக்குமே அப்படின்னு பார்க்கணும். அந்த பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பினை நீங்கள் நல்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு, நேற்று ஒரு பாட்டு பாடினேன், அது தொலைக்காட்சிக்கும் எடுத்திருக்காங்க. ஆனால் இது இனத்துக்கான பாடலுங்கிறதுனால அது திருப்பி பாடுறேன். முழு பாட்டு ஒன்று ஐயா அவர்கள் பாடணும். எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மைக்கு அதுக்கு, இது பேச்சு மைக்கு, இது பாட்டு மைக்கு. ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே. ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே. உணர்வோடு ஒன்றியே உருவாகும் பாசமே, அணையாத தீபமாய் சுடர் எங்கும் வீசுமே. துண்டாடி வம்பையே கொண்டாடும் அருமையே, கதையாக கூறிடும் சிலர் சொல்லை நம்பியே. வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே. ஒற்றுமையை வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே.
துணையின்றி வெண்புறா தனியாக வந்ததே, வனவேடன் வீசிய வலைதன்னில் வீழ்ந்ததே, கொண்ட இனம் யாவும் சேர்ந்து கதையான போதிலும் கருத்துள்ள பாடமே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே, ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே. இது 1960களில் நான் குழந்தையா இருக்கிறப்ப எங்கள் அப்பா பாவ மன்னிப்பு படத்துக்காக மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இயற்றி பாடிய பாடல். இன்றைக்கும் எல்லா இனத்துக்கும் அது பொதுவான ஒரு இனமான பாடலாக இருக்கிறது. இன்று கூடியிருக்கின்ற 1000 வைசிய இனமான கண்மணிகள் மத்தியில் இந்த பாடலை ஒரு உணர்வோடு ஒன்றி பாட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இதை பாடுகின்றேன். நமக்கு நல்ல சபை கூடியிருக்கிறது. அருமையான மக்கள் இன்று ஆளுமைக்கு வந்திருக்கின்றார்கள். அற்புதமான காரியங்கள்லாம் செயலாற்றி நமக்கும் நம் இனத்திற்கும் நல்ல பெயரையும் நல்ல விஷயங்களையும் நல்ல காரியங்களையும் ஆற்ற இருக்கின்றார்கள். அத்தனை காரியங்களும் நமக்கு முக்கியம். காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமா? காரியம்தான் முக்கியம் என்பதை மனதில் வைத்து வீரியங்களில் நமக்குள்ள அப்புறம் யாரோ பேசும்போது கூட சொன்னாங்க, நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்குவோம் அப்புறம் நாங்கள் சரியாயிக்குவோம் அப்படின்னு நம்ம சபரி அவர்கள் சொன்னார்கள் என்று நினைக்கிறேன். அது கூட வேணாம், வீரியமே வேணாம். காரியத்தை கண்டாக இருந்து செட்டி புள்ளன்னா கெட்டி புள்ள, செட்டி புள்ளன்னா கெட்டி புள்ள என்பதை நிரூபிப்போம் என்று கூறி விடைபெற மனமில்லாமல் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாப்பிள்ளை ஸ்பெஷலாக கவனிக்கிறாரு. மாமா பொள்ளாச்சி வாங்கன்னு 9 வருஷமா சொல்லிவிட்டு வந்த உடனே கோயம்புத்தூர் போயிட்டார். ஒய்ஃபோட காலைல தான் வந்தார். கம்பீர குரல் வாணி என்று நமது வழக்கறிஞர் சத்யவாணி அவர்களுக்கு இன்றைய தினம் முதல் கம்பீர குரல் வாணி என்று சொல்வோம். கம்பீர குரல் வாணி சத்யவாணி அவர்கள் வாழ்க.